வந்து இது ஆடுதா? ஓ, இதுவே ஆடுதுங்க. தர ஆடுது, இது ஆடுது திருதா. என்னடா நம்ம தான் வந்து கேரா இருக்கோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் கேரா இல்லை. இது வந்து இந்த ஃப்ளோரிங்கே வந்து லைட்டாக வந்து அந்த தண்ணி மேலே இருக்கிறனால ஷேக்கிங் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து அதுவாக ஆடிட்டு இருக்குது செயின்லாம். என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இங்க. ஓகே, இது வந்து அந்த தண்ணி மேலே இருக்கிறனால இந்த இடமே வந்து லைட்டாக ஆடுது. ஏங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலி. இங்கே ஏர்த் குவேக் வந்துருச்சு. நான் கூட இது அந்த இடத்துல இடம் ஆடுது அப்படின்னு நினச்சி அந்த கோயிலில் உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது இடம் அந்த தண்ணியில் இருக்கிறனால ஆடல, ஏர்த் குவேக் வந்திருக்கு. அது எனக்கு இப்போ தான் வரவல்ல தான் தெரிஞ்சுது. டோட்டல் பேங்காக் காலி. கம்ப்ளீட்டாக வந்து ஊருக்கு வெளியில் ஒரு 8-9 கிலோமீட்டர்ஸ்க்கு வெளில நிற்கிறோம் பேங்காக் சிட்டியிலேருந்து. கார்லாம் வந்து இதுக்கு மேலே உள்ளே போகாது, இன்ச்சாக மூவ் ஆகுது, உங்களுக்கு 2-3 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு டிரைவர் சொல்லிட்டாரு. சரி நடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இல்லை, இது பைக் டாக்ஸிஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க, பைக் டாக்ஸி பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து பைக் டாக்ஸி கிடைக்கலன்னா இந்த 7 கிலோமீட்டர் நடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் டிராஃபிக். நியூஸில் வந்த கொஞ்சம் கிளிப்பிங்ஸும் எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் வந்து அந்த 33 ஸ்டோரி ஸ்கை ஸ்க்ரேப்பர். ஸோ சிட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த இடம் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து டிரைவர் சொன்னார். பட் அது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் 30% தான் கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ அதில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, ஸ்டீல் யூஸ் பண்ணதில் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் டெமாலிஷ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. பட் ஆனால் சிட்டிக்குள்ளே இருந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஸ்வே ஆகிட்டு இருந்தது. அதனால் நீங்கள் ரூஃப் டாப்பில் இருந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி கொட்டுறதெல்லாம் நிறைய பில்டிங்கில் கொட்டி ஊர் ஃபுல்லாக நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்தது. நான் கூட பைப்பு தான் உடஞ்சிருச்சு போல் எங்கேயாவது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இது எல்லாமே அன்னைக்கு வந்து மால்ஸ் க்ளோஸ்டு, மெட்ரோ க்ளோஸ்டு, எல்லாமே க்ளோஸ்டு. எர்த்குவேக் வந்து அன்றைக்கி எல்லாருமே ரோட்டில் தான் இருந்தாங்க. ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு எல்லாமே ரெட்டாக தான் இருக்கும். எல்லா ரோடுமே பிளாக்டு, எல்லோரும் ரோட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க. பட் ஆனால் அதோடய எஃபெக்ட் வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் இருந்தது. அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்ப கூட அவ்வளோவா இல்லை. அடுத்த நாள் லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மால்லாம் வந்து ஓப்பன் பண்ணல, பட் ஆனால் லீவ் தான். நாங்கள் வந்து அன்றைக்கி 7 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோம். அப்புறம் பைக் டாக்ஸிஸ் வந்துச்சு. பைக் டாக்ஸி எல்லாமே வந்து கார் எல்லாம் ஒரு லைனில் நிற்கிறனால பைக்கு மட்டும் நடுவுலையாக போயிட்டுருந்தாங்க. ஸோ அந்த இது நம்ம ஊர்லேயே இருந்தால் வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே வந்து ஸ்டாக்னண்ட்டாக நின்றுருப்பாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கார் எல்லாம் வரிசையாக நிற்குது. எல்லாருக்கும் வந்து அந்த டிசிப்ளின் இருக்குது, யாருமே லைன் க்ராஸ் பண்ணி போகிறது கிடையாது. அதனால் 2 வீலர்லாம் வந்து அன்றைக்கி போக முடிஞ்சுது. அதுவுமே 2 வீலர் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் போனாங்க. கடைசி நான் ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ்னால் அப்புறம் எனக்கு அப்புறம் வந்த ஃப்ரெண்டு ஒரு 2-2.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஆகிடுச்சு. எல்லாம் சிட்டிக்குள்ளே போயிட்டே இருந்தோன்னே கம்ப்ளீட்டாக சிட்டியுமே பிளாக் ஆகிடுச்சு. 2 வீலர் போகிறது கூட இடம் இல்லாமல் ஆகிடுச்சு. பட் ஆனால் எங்களுக்கு எதுவும் அன்றைக்கி நடக்கலை. அதனால் சேஃபாக நாங்கள் இது ட்ரிப்பு கண்டினியூ பண்ணி போனது பெரிய விஷயந்தான். நான் மெயினாக வந்து திரும்பி வான்னு எங்கள் ஃபேமிலியிலலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இல்லை, வீடியோ நான் வந்து எடுக்கலாம் தான் வந்தேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் வரலான் இருக்கேன், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். பட் ஆனால் ஒரு பயத்தோடையே தான் தூங்குறதெல்லாம் தூங்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஜென்ரலாக ட்ரெமர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு வழியாக அந்த பயத்தோட ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே மெயினாக வந்து உங்களுக்கு எல்லாம் பேங்காக் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி தான் நாங்கள் மெயினாக போயிருந்தேன். ஸோ இது கண்டினியூ பண்ணி வீடியோஸ் வரும். பேங்காக் இது தாய்லாண்ட் சீரீஸ் வரும். ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.